யாருக்கு நம்மளை பிடிக்கலையோ அவளை விட்டு ஒதுங்கி நிக்கிறது மரியாதை. அவளோட ஈஷிண்டு திரும்ப திரும்ப அவமானப்படுறது சுகம் இல்லை. அதனால நீ போகாது. அதுவும் உங்க அப்பா வேணுன்றே என்னை விட்டுட்டு ஒரு யாகம் பண்றதையும் பண்ணிட்டு இருக்கான். இங்க போனா உனக்கு இன்னும் அவமரியாதை ஆகும், துக்கம் அதிகமாகும். போகாம இங்க இருந்தா உனக்கு நிம்மதியா இருக்கும், நான் சொல்றேன் கேளுங்க. அதெல்லாம் கிடையாது. உடனே இவ சொன்னா எல்லா இடத்துலயும் கூட்டுதான் போகணும் நிர்பந்தம் கிடையாது. சில இடங்கள்ல கூப்பிடாமலே போகலாம்னு சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் நம்மளதா பேசுறது. சில இடங்களுக்கெல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. சத்சங்கம்னா வருந்தி கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. காதல பட்டாச்சுன்னா வந்து விழுந்துற. சில இடங்கள் பந்துக்கள் அம்மா அப்பா பொண்ணு கல்யாணம் பண்றாங்கன்னா உடனே தாத்தா பாட்டி இருக்கான நீங்க கட்டாயம் வந்துருங்கோ, பொண்ணுடைய மாவ நீ தயவு செய்து வந்துடு, இப்படிலாம் கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. அவாவாளுடைய உரிமை பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி அப்பா யாகம் பண்றாருன்னா பொண்ணுக்கு வந்து அழைப்பு கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதனால நான் போவேன் அப்படின்னு. உடனே இவர் சொன்னார், அவர் நிஜமாவே உன்னை புத்திரியா ஏற்று இருந்தாருன்னா உன்னுடைய சுகத்தை பார்த்திருப்பா. அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சுகம், தன்னுடைய துக்கம், தன்னுடைய மானம், தன்னுடைய அவமானம் இருக்கு. அதனால வேணுட்டே துவேஷம் வச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நீ போனேன்னா, ஏன்னா இப்ப என்னதானே அவர் புத்திரின்னு சொன்னாலும் கூட லோகத்தை பொறுத்த வரைக்கும் சிவனுடைய பத்தின்னு எல்லாருக்கும் தெரியும். உனக்கு அது நன்னா தெரியும். எப்பொழுதுமே ஒரு புத்திய வாதிக்கு போறா அப்படின்னா புருஷன் சம்மதத்தோட போனா மரியாதை, இல்லைன்னா புருஷனோட போனா மரியாதை. புருஷனை கோச்சுண்டு புருஷனோட சண்டை போடுண்டு பிறந்தாத்துக்கு போனா எந்த பொண்ணுக்குமே எந்த காலத்துக்குமே சத்தியமா மரியாதை கிடையாது. புருஷன் மகாபாதி குரூபி மகா கேவலமா இருக்கிறவனா இருந்தாலும் தலையெழுத்தேன்னு அவன் கூட வாழ்ந்துட்டு இருந்தான்னா அந்த ஸ்திரீக்கு கிடைக்கிற மரியாதை வாழாவட்டின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஸ்திரீகளுக்கு சத்தியமா கிடையவே கிடையாது. புருஷன் சம்மதத்தோட வாரத்தையும் கொண்டாடணும், அப்ப போய் தங்கலாம். எப்படி புருஷனோட போய் அங்க தங்கலாம். இப்படித்தான் இருக்கணுமே ஒழிய இதை தாண்டி இருந்தா ஸ்திரீகளுக்கு எந்த காலத்திலுமே நீ 21ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுங்கோ, ஹைடெக் யுகம்னு சொல்லுங்கோ, ஸ்திரீகள் எல்லாம் 100 1000 ரூபாய் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிட்டோம். மரியாதை வேணும்னா புருஷனோட இருந்தா தான் மரியாதை. அவன் முட்டாளோ வேடியோ அலியோ யாரா இருந்தாலும் அவன் கூட இருக்கிற வரைக்கும் தான் ஸ்திரீ வர்க்கத்துக்கு மரியாதை. கஷ்டமோ நஷ்டமோ அவன் கூட சண்டையே ஓடுன்னு இருந்தாலும் அவன் கூட வாழ்ந்தாதான் அவளுக்கு மரியாதை. அதை தாண்டி ஆச்சுன்னா சத்தியமா மரியாதை கிடையாது. அதனால நீ போகாது. ரொம்பலையா சொன்னார் சிவபுரம், போகாது, மனசு துக்கப்படும், வேண்டாம், இங்க இருந்துடு எல்லாம் சொன்னார். தக்ஷனுடைய ஸ்திதி எல்லாம் சொன்னார். கோபம் இதெல்லாம் நியாயம் எல்லாம் பேசுறா. வந்து எங்க அப்பா சமாதானம் இந்த மாதிரிலாம் யோசனை பண்ணா, உள்ளுக்கும் வெளிக்கும் நடந்துட்டே இருந்தா. கடைசியில பார்த்தா கோச்சுண்டா நான் போறேன் அப்படின்னு போனேன். சரி போயிட்டு வா அப்படின்னு. ஏன்னா சொல்லணும், எல்லா சாஸ்திரத்தையும் எல்லா தர்மத்தையும் சொல்லணும். அதுக்கப்புறம் அவாவா எப்படி முடிவு பண்றாலும் விடணும்னு இருக்கு. சின்ன குழந்தையா இருக்கு, விவரம் தெரியாதுன்னு அப்படி விடப்படாது. விவரம் தெரியும், சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு. அவளுக்கு சிந்தனா சக்தி இருக்கு. எது நல்லது எது கெட்டதுன்னு யோசனை பண்ணி முடிவு பண்ண முடியும் சக்தி இருக்குன்னா இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லிட்டு விடுறதுதான் சாஸ்திரம். ரொம்ப விசேஷமா இருக்கு நம்ம சாஸ்திரம், ரொம்ப அற்புதமா இருக்கு. எந்தெந்த விஷயங்கள் அப்படி விடணும், எந்தெந்த விஷயங்கள்ல இல்ல இல்ல அவங்க விஷம் குடிக்க போறோம் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அப்படி கிடையாது, அப்படி எடுக்கணும். எந்த இடங்கள்னு இருக்கு. விஸ்தாரமா சொல்லணும், ரொம்ப கஷ்டம், எனக்கு நேரம் இல்லை. அந்த மாதிரி கிளம்பினா சரின்னு பார்த்தா தன்னுடைய ருத்ரகணங்கள் எல்லாம் அவர் கூட அனுப்பினா. அங்க போய் பார்த்தா தக்ஷனுடைய யாகத்துல சிவபெருமானுக்கு மட்டும் இடம் கொடுக்கல. கோபம் வந்து எடுத்து விதவிதமா திட்டினா. கடைசியில அக்னியில தன் சரீரத்தை விட்டுட்டான். உடனே ருத்ரகணங்கள்லாம் படாத பாடுபடுத்தி எடுத்து பரஸ்பரம் 2 பேரும் சாபம் எல்லாம் கொடுக்கிறா. சிவபெருமானுக்கு தெரிஞ்சு போயிடுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. உடனே தன்னுடைய சடாமுடியிலிருந்து எடுத்து ஒரு முடி அடிச்சா. அதுதான் வீரபத்ரனா கலந்துட்டு போய் தக்ஷனுடைய யாகத்தெல்லாம் அழிச்சு தக்ஷனுடைய தலையையும் வெட்டி எரிஞ்சு விட்டு இத்தனையும் பண்ணிட்டு திரும்பி சிவபெருமானிடத்துல அந்த வீரபத்ரன் வந்து ஐக்கியம் ஆயாச்சு. சிவபெருமான் வேணும்னு உட்கார்ந்து தான் பாட்டு தியானம் பண்ணிட்டு மகரிஷிகளுக்கெல்லாம் பரமாத்ம தத்துவத்தை நாராயண தத்துவத்தை சொல்றாருதான் இருக்கு. இது தட்சிணாமூர்த்தி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களும் மற்ற ரிஷிகளுக்கும் அவ்வளவு விசேஷமா நாராயணன் பரபிரம்மம், அவனை தியானம் பண்ற முறைகள், அவன் தான் சர்வசிரேஷ்டமானவன் ரொம்ப விஸ்தாரமா சொல்றார் அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. தட்சிணாமூர்த்தியார்னு அவர் சொல்றது முழுக்க முழுக்க நாராயண ஸ்மரணத்தை பற்றி தான், எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. பல இடங்கள்ல விதவிதமா சொல்லிட்டு இருக்கா.
சத்தியமா தட்சிணாமூர்த்தியா இருந்து பரவாசுதேவனை பத்தி எல்லாத்த காட்டிலும் மேம்பட்டதான ஜெகத் சிருஷ்டிகர்த்தாவா இருக்கும்படியான பகவானுடைய தத்துவத்தை விஸ்தாரமா சொல்றார். அதன் பிறகு பிரம்மதேவரிடத்தை எல்லாரும் ஓடிப்போய் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே அவர் எல்லா தேவர்களையும் கூட்டுண்ட வந்து சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்ணி இந்த மாதிரி யாகம் பாதில நின்று போனா லோகத்துக்கு சேமம் இல்லை, நீங்க இப்படி கோச்சிக்கப்படாதுன்னு ஆசுதோஷின்னு ஒரு பேர் உண்டு. சீக்கிரத்திலே கோபம் அடைவார், சீக்கிரத்திலே அவர் குஷி ஆயிடுவார். அவரிடத்துல சொன்னோன்னா சரின்னு சொல்லி திரும்ப எல்லாருக்கும் பக்தி சொல்றார். தக்ஷனுடைய தலை போயிடுச்சு, திரும்ப ஆட்டு தலையை கொண்டு வந்து வச்சுட்டார். அதுக்குதான் எனக்கு அகம்பாவம் அடங்கி போயிடுச்சு. தான் அழகா இருக்கும்னு ஒரு அகம்பாவம் இருந்து தலையை வெட்டி ஆட்டு தலையை வச்ச உடனேயே தானாவே அடங்கி போயிட்டான். அதன் பிறகு யாகம் எல்லாம் பண்றா. முதல்ல யாகம் பண்ற சமயத்துல சிவபெருமானுக்கு இடம் கொடுக்கல. அப்ப பகவான் அந்த பக்கம் வரவே இல்லை, பகவான் நாராயணன் வரவே இல்லை, பிரம்மாவும் வரல, மற்ற எல்லாரும் போயிருந்தா. திரும்பவும் சிவபெருமானுக்கு மன்னிப்பு கேட்ட பிறகு ஆச்சரியமா திரும்ப எல்லாரும் வந்துட்டா. அப்ப பகவானும் அங்க ஆவிர்வதிக்கிறான். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா. பகவான் சொன்னா சிவபெருமான ஹிருதயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கா. அவருடைய ஹிருதயத்துக்குள்ள நான் இருக்கேன். தேசம் அவசியம் இல்லை, பக்தி தான் அவசியம். நானே தான் விதவிதமான ரூபங்கள் எடுத்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணிருக்கேன். ஒண்ணுதான் எல்லாமா வியாபிச்சிருக்கு. எல்லாம் ஒண்ணுன்னு பார்த்தா குழப்பமாகிறது. ஒண்ணுதான் எல்லாமா இருக்குன்னு பார்த்துட்டு குழப்பம் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் சொல்றா. அந்த தக்ஷன் வம்சம் அப்படியே வளர்றது. அதாவது இவருடைய வம்சத்துல வந்தவர். இவரை சிவபெருமானுடைய மகாத்மியம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னா, பரம பாகவதர், அற்புதமான பகவத் பக்தர். அவரும் எப்படி ஹரிஸ்மரணம் பண்றார். அவர் நிஜமாக அவ்வளவு கேவலமா சொல்றான். தக்ஷன் சுடுகாட்டுல அலைகிறவர், தொடலை ஆண்டி இவர் பாட்டுக்கு பிக்ஷை எடுத்துன்னு அலைகிறவர், மண்டை ஓட்டு மாலையை போட்டுக்கிறவர், உடம்பெல்லாம் சாம்பல் பூசிட்டு அலைகிறவர், நிர்வாணமா அலைகிறவர். இவரெல்லாம் ஒருத்தனான சொன்ன பொழுது கூட தன்னை அவமானப்படுத்தினான்னு கூட கவலைப்படாம தான் பாட்டுக்கு பகவத் தியானம் பண்ணி காட்ட. எத்தனை பேர் எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் நம்முடைய பக்தி மாறக்கூடாது. ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் சிவபெருமானுடைய வித்தாந்தம் சொல்றது. எத்தனை கேவலப்படுத்தி தொலைச்சாலும் பக்தி மாறப்படாது. அதனாலதான் எம்பெருமான் உயர்க்கிறான்னு சிவபெருமானை கொண்டு ஆச்சரியா அப்படி நிரூபணம் பண்ணா. திரும்ப அந்த தக்ஷனுடைய வம்சத்தை ஒவ்வொருத்தரா அப்படி வரா. அந்த மாதிரி இந்த சூதி அவருடைய வம்சம், அந்த தக்ஷனுக்கு உண்டான குழந்தை அவ வம்சத்தெல்லாம் வர்ணிக்கிறார். அதுக்கப்புறமா இந்த சுவாயம்புவமனுக்கு பசங்கள் இருக்காளே, பிரியவிரதன் உத்தானபாதன் 2 பேர். அதுல அந்த வம்சத்துல வரக்கூடியதான ராஜா அவர்களுடைய வம்சத்தை வர்ணிச்சு அவர்கள் எப்படி பக்தி பண்ணார்கள்னு சொல்றார். முதல்ல தேவகூதி அவளுடைய வம்சம், அவா குடும்பம், அவா எப்படி பக்தி பண்ணா, அதுல எப்படி பகவான் ஆவிர்வவிச்சான்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொருத்தி பிரசூதி, அவளோட தக்ஷன் வாழ்ந்த குடும்பம், அவா குடும்பத்துல உற்பத்தியானவர்கள், அவா குடும்பத்தில் நடந்த சண்டைகள், அதுல உண்டான குழப்பங்கள், அதையும் தாண்டி அவ பக்தி பண்ணது. அதே தாக்ஷாயினிய திரும்பவும் ஹிமவானுடைய பர்வத புத்திரியா பிறக்கலாம். பர்வதம்னா மலை, ஹிமவான் இமயமலை. அந்த ஹிமவானுடைய புத்திரியா பர்வத புத்திரியா வரனாலேயே அவளுக்கு பார்வதின்னு ஒரு பேரு. அப்புறம் தான் சிவபெருமான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி சிவபார்வதி கல்யாணம் சும்மா அப்படி சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் சுவாயம்புவன் வம்சத்துல பிரியவிரதன் உத்தானபாதன். அதுல உத்தானபாதன் ராஜன். அந்த உத்தானபாத ராஜனுக்கு 2 மனைவிகள், சுருச்சி சுனிச்சி. இங்க இப்படி வருது. அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து சுவாயம்புவன் வம்சத்துல ஒவ்வொரு குடும்பமா வந்து அந்த குடும்பம் எப்படி வாழ்ந்தது, அந்த குடும்பத்திற்கு எப்படி பக்தி பண்ணா, அவளுக்கு எப்படி பகவான் அனுகிரகம் பண்ணா, அவர்கள் எப்படி அனுபவிச்சா. அதாவது மனுஷத்திலையும் கூட இத்தனை வேறுபாடுகள் வந்தாலும் ஒவ்வொருத்தரும் விதவிதமா பக்தி பண்ண முடியும். ஒவ்வொருத்தரும் வம்சமா தெரிந்து வர. சரியா கூடவே வரலாறும் இருக்கு, இதுல பூகோளமும் இருக்கு, விஞ்ஞானமும் இருக்கு, நம்ம செய்ய வேண்டிய பக்தியும் இருக்கு, நம்முடைய குற்றம் குறைகளை இன்னொருத்தர் மூலமா சொல்றதும் உண்டு. பார்வதி இப்படி பண்ணிட்டா, அந்த மாதிரி பார்வதி தேவியே அவ்வளவு சிரமப்பட்டானா சாதாரண ஸ்திரீகள் இந்த மாதிரி காரியங்களை பண்ணப்படாது ஒரு பாடம். அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வரா. உத்தானபாத ராஜாவுக்கு ஆச்சரியமா சுருச்சி சுனீத்தின்னு 2 மனைவி. சுருச்சி 2வது மனைவி, சுனீதி முதல் மனைவி. 2 மனைவி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா, இதெல்லாம் சரியா தப்பா அப்படின்னா சாதாரண ஜனங்களுடைய தர்மத்தை கொண்டு பெரியவாளுடைய தர்மத்தை நிர்ணயம் பண்ணக்கூடாது. சாதாரண மனுஷா ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு தான் வாழணும். அதுல எந்த காரணத்தை கொண்டும் மாற்றமே கிடையாது. சமயத்துல பார்த்த மகரிஷிகள் மகாத்மாக்கள் அவெல்லாம் அப்படி வாழணும்னா பகவானுடைய சங்கல்பத்தை கொண்டு பண்ணிக்கிறார்.
தன் ஆசமயப்பட்டு ஆவா ஒரு 10 ஸ்திரீய கல்யாணம் பண்ணிட்டா சுகம்னு சொல்லி பண்ணிக்கிறதே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. அந்த மாதிரியே சாதாரண மனுஷா பண்ண ஆரம்பிச்சான்னா தாங்க சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், ஆபத் தர்மம்னு இருக்கு. அப்பாவுக்கு கோபம் வந்துடுத்து என்னவோ கடுப்புல எதையோ ஒரு வாட்டர் பாட்டிலையோ கண்ணாடியோ தூக்கி எடுத்தா குழந்தை பார்த்துட்டு நித்தியம் கோபம் வந்து அதையே தூக்கி எடுத்து அறதான். ஆனா அப்பாவுக்கு அது என்ன டென்ஷன், என்ன காரணம் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதனால அவ பண்றதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா சரிபட்டு வராது. சில இடங்கள் அவள் 2 மனைவி இருக்காம 60,000 மனைவிகள்னு காண கிடைக்கிறது. அதனால எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, சத்தியமா முடியவே முடியாது, தாங்காது, ஓடி போயிடுவாங்க. ஒருத்திய வச்சுன்னே முடியாம ஓடி போறேன்னு சொல்லிட்டு இருக்கா புருஷாளர். நிஜமாவே முடியவே முடியாது. கேட்கறது காம சம்பந்தமா யோசனை பண்ணா நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அதுலயும் தோத்து போயிடுவா. ரொம்ப விஸ்தாரமா சொல்ல முடியும், கொஞ்சம் நாராசமா இருக்கும். அதனால சாதாரண ஜனங்கள் இப்படித்தான் இருக்கணும்னா அப்படித்தான் இருக்கணும். அதை தாண்டி ஏதான பிரயோஜனப்பட்டானா விபரீதமாக என்ன வயிற்ற கீழணும் அப்புறம் தைக்கலாம், இது ஒரு ஆபரேஷன் தானே நான் பண்றேனே அப்படின்னு பண்ணா வம்புதான் இருக்கிறது போயிடும். இங்க வயிற்று வலிக்கிறது என்ன பண்ணா டாக்டர் ஆபரேஷன் பண்ணிருக்காரு, எங்க இங்க கீரணமா உள்ளுக்குள்ள ஒரு கத்தியமா இருக்கா, அவ்வளவுதானே கொண்டா நீ படு கத்தி எடுத்து நான் ஒரு கீறேன் எடுத்து வெளில போட்டோம்னா நடக்குமா? தைக்காம அவ்வளவுதானே கொண்டா ஊசி உள்ள கொண்டா தைச்சா நடக்குமா? நடக்காது. விசேஷ தர்மம், சாமானியம், அது டாக்டர் தான் பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியாது. அந்த மாதிரி நமக்கு என்ன தகுதி உண்டோ. இந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டு டீச்சர் மாதிரியே நடிக்கும், அப்படின்னு எல்லாம் படிக்கும். அதுக்காக டீச்சர் அர்த்தமா கிடையாது, சும்மா நடிச்சு காட்டலாம் அவ்வளவுதான். ஆனா பள்ளிக்கூடம் போயாச்சுன்னா தேவையான குழந்தைய அங்க டீச்சரா இருக்காது, நல்லா கவனிச்சு பார்க்கணும். வெளியில ஆட்டுக்கு வந்த உடனே அந்த விஷயங்கள்ல கவரப்பட்டு டீச்சர் மாதிரி நடிக்குமே ஒழிய பள்ளிக்கூடத்துல போனா குழந்தையா இருக்கும். குழந்தை ரொம்ப சமத்து, நம்ம தான் அசடா அழைகிறோம். அது ஸ்கூல்ல போய் டீச்சரா இருக்க டீச்சர் சொல்லவே சொல்லாது, மறந்தும். அப்பா அம்மாவையும் மற்றவாளையும் தான் அப்படி சொல்லுமே ஒழிய ஒரு நாள் டீச்சரை சொல்லிட்டு காண கிடைக்கிறதா தெரியாதுக்கு. இந்த இடத்துல நம்ம கத்துக்க வந்திருக்கோம். இங்க வாழ ஆடினா ஒட்ட நடிக்கிடுவா, வேணான்னு கடந்தன்னா மரியாதை. ஆத்துல போய் சொன்னா அப்பா அம்மா கொண்டாடுறோம், அதனால ரொம்ப பண்றதுங்க. நம்ம கொண்டாடாம விட்டுடுறோம், எல்லாம் பண்ணப்படாது. நீ ஸ்டூடெண்ட் தான், ஆத்துக்கு வந்தாலும் ஸ்டூடெண்ட் தான், ஒழுங்கா படிக்கலாம். அப்படியே டீச்சர் மாதிரி பண்ணிக்காம போச்சு. இது ஏபிசிடி 3 எழுத்து படிக்கிறதுக்குள்ளேயே இந்த டீச்சர் ஆக்கி தொலைச்சிடும். அப்புறம் எப்படி உருப்பிடும்? இது ஒழுங்கா கத்துக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள டீச்சர் மாதிரி பண்ண, அந்த டீச்சர் இப்படி பண்ணுவா, அந்த டீச்சர் இப்படி பண்ணுவா. நிஜமாவே நமக்கு தெரியாமலே குழந்தைகளை கெடுத்து. நீ ஆத்துக்கு வந்தாலும் ஸ்டூடெண்ட் தான், அப்பா அம்மா உனக்கு டீச்சர் தான், நான் சொல்றபடி கேட்கணும்னு சொல்லி கொடுத்தாலும் குழந்தை ஒழுங்கா இருக்கும். அப்படியா நான் ஸ்டூடெண்ட் கை கட்டி வாய்ப்பு நின்னாலும் போச்சு, அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் அப்படியேதான், ஜன்மா போற வரைக்கும் அப்படியே தான் வாழணும். நான் சொல்றது நிஜமாவே பிராக்டிகலா சொல்லிட்டு. மனசு எப்படி எல்லாம் ஏமாத்துறது, ஜாக்கிரதையா இருக்கணும். 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னாருன்னா அவருக்கு அந்த மாதிரி பகவத் சங்கல்பம். நித்யானந்தர் அவதூத சன்னியாசி, கல்யாணமே பண்ணிக்காத சன்னியாசி. ஆனா ஒரு ஸ்திதியில் அவருக்கு 30-40 வயசு ஆகிற சமயத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டார் கல்யாணம் பண்ணிக்கோங்க. தூக்கி வாரிப்படுது. என்னன்னா ஆச்சரியம், 24 வயசு சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் வாங்கிட்டு போயாச்சு. இவர் சன்னியாசம் வாங்கிட்டு பல வருஷங்கள் ஆயாச்சு. அந்த சன்னியாசி இவரை பார்த்து இது கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். நித்யானந்த சரியோட ஊருக்கு அத்தனை பேருக்கு கேவலப்படுத்துறான். முட்டாள்தனமா இருக்கு, சன்னியாசிக்கு பொம்பளை ஆசை வந்துட்டு இப்படியே சொன்ன. நித்யானந்த கவலையே படல, ஏன்னா அவர் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல. சைத்தன்யர் சொன்னார் நான் பண்ணும். 2 மனைகளை கல்யாணம் பண்ணிக்கிறோம். 2 மனைகள் ஆச்சரியமான பகவத் பக்தைகள், சர்வசிரேஷ்டமா தாம்பத்தியம் நடத்தினார்கள். அப்புறம் விசேஷமா பகவத் பக்தியில கலச்சி காட்டினார்கள். கிரகஸ்த தர்மத்தை இருந்து பக்தி பண்ண முடியும் நிரூபணம் பண்ணார். அதனால நித்யானந்த எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எதுக்கு சொல்றேன்னா மகாத்மாக்களுடைய விஷயமோ ஒரு பெரிய ராஜாக்களுடைய விஷயத்தை கொண்டோ நீங்கள் ஒன்னும் முயற்சி பண்ணவே பண்ணிடாதீங்க, மறந்தும். சமயத்து எலக்ட்ரீஷியன்லாம் மெயின் ஆஃப் பண்ணாமலேயே ஒயரை தொட்டு வேலை பண்ணுவான். அவனுக்கு தெரியும் எந்த ஒயரை தொட்டா ஷாக் அடிக்காது. இது அவ்வளவுதானே, அவன் கூட பண்ணாலும் எந்த ஒயர் ஷாக் அடிக்குமோ அதை கொண்டு கை வைப்பான். கரெக்டா அதை கொண்டு வச்சா நீங்க எப்படி வச்சு அவன் சொல்லுவான் எனக்கு விஷயம் தெரியும் அதனால வச்சேன், உனக்கு தெரியாதவன்னு அப்படின்னு. சத்தியம், அவளுக்கு டெக்னிக் தெரியாது. அவளுக்கு சம்பளமே இது கொடுக்குறோம், வந்தா 5 நிமிஷம் முறுக்கு முடிக்கணும், எல்லாம் சரி 50 ரூபாவோ அப்படின்னு கேட்போம். அது எந்த வயரை முறுக்கிறது அவனுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்கிறத, அதனால கஷ்டம். இந்த வயரை போட்டா தெரியாது, அவனுக்கு தெரியாது. நமக்கு இருக்கிறது எல்லாத்தையும் மாத்தி கிடைக்கதான் தெரியும். அதனால நமக்கு என்ன உண்டோ அந்த எல்லையில நின்று இருந்ததுன்னா மரியாதை. கப்பல்ல பிரயாணம் பண்ணலாம், பஸ்ல பிரயாணம் பண்ணலாம். நானே ஓட்டுறேன் இறங்கினா கண்ணா அப்படின்னா
அந்த மாதிரி இவருக்கு 2 மனைவி. பகவத் சங்கல்பம் சுருச்சி சுனிதி 2 பேர். சுனிதி மூத்தவள், சுருச்சி இளையவள். அதாவது இளைய சம்சாரம், மூத்த சம்சாரம். அதாவது இப்படி இருந்தா கூட, ராஜனா இருந்தா கூட அதுல கூட எவ்வளவு தொந்தரவு வருதுன்னு அதையும் சொல்றேன். எல்லாத்தையும் நிறைய ரகசிய அர்த்தங்கள் உண்டு, நமக்கு நிறைய பாடங்கள் உண்டு பாகவதத்தை. ஒவ்வொன்றையும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தா தான் அவருடைய அர்த்தங்கள் சரியா போய். சுனிதியின் இடத்துல பரம பிரீத்தி இல்லை, சுருச்சியின் இடத்துல பரம பிரீத்தி. ஒரு நாள் அழகா அரண்மனையில உட்கார்ந்து இருக்கார் இந்த ராஜன். அவருடைய மடியில சுருச்சியுடைய பிள்ளை உத்தமன் உட்கார்ந்து விளையாடிருக்கான். சுனிதி அரண்மனையில இல்லை, எங்கேயோ இருக்கா. ஒரு நாள் குழந்தை கேட்டான், அப்பா அங்கம்மா இருக்காரு, அரண்மனையில் இருக்காரு, எல்லாம் தெரிஞ்சிருந்தது. சரி, அப்பாவை பார்க்க போன அரண்மனைக்கு ஓடி வந்தான். அப்பாவுடைய பிள்ளை தானே, நான் ராஜகுமாரன் தானே சொல்லி குடிச்சு குழந்தை ஓடி வந்தான். அப்பா மடியில உட்காரணும்னு ஆசைப்பட்டான். ஆனா துடிச்சு பிடிச்சு நிறுத்திட்டா. எங்க ஓடி வந்த, எதுக்கு அப்பா மடியில உட்காரணும்னு ஆசைப்படுற, உனக்கு அந்த தகுதி கிடையாது. பாக்குறேன் அப்பாவுடைய பிள்ளை தானே, எனக்கு ஏன் தகுதி கிடையாது? 5 வயசு குழந்தைக்கு புரியல, நான் ஏன் உட்காரக்கூடாது? ஒரு தானே அப்பான்னு எங்க அம்மா சொன்னா, ஆனா உட்காரக்கூடாதுன்னு சொல்றாள், ஏன் சொல்ற அப்படின்னு முடிச்சு பாக்குறது. உடனே அவன் சொல்றான், நீ என் பிள்ளையா பிறக்கல இல்லையா, அதனால அவர் மடியில உட்கார முடியாது. உனக்கு அருகதை இவர் குழந்தையா இருந்தாலும் என் பிள்ளையா பிறக்கல, இவர் என் இஷ்டப்படி ஆடுறார், அதனால என் பிள்ளையா இருந்தாத்தான் உனக்கு இந்த அருகதை உண்டு, இந்த மாதிரி மடியில உட்கார முடியும், இல்லைன்னா உனக்கு அந்த அருகதை கிடையாது, உனக்கு அந்த மாதிரி உட்காரணும்னு ஆசை வச்சுக்கோய. கிண்டலா சொல்லிட்டான். பகவான ஆராதனை பண்ணி என் குழந்தையா வரணும்னு தபசு பண்ணணும்டா. இதுக்கு உடனே ஓன்னு அழுக. 5 வயசு குழந்தை, சபையில சில பேர் சிரிக்கிறா, சில பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. சத்திரியன் இல்லையா, அதனால சின்ன வயசா இருந்தவனே இந்த வேகம் உண்டு. சத்திரிய ஆளுக்கு சுயமாவே அந்த மானம் ரோஷம் அதிகம், ராஜசம் கொஞ்சம் அவளுக்கு அதிகமாவே இருக்கும். ஏன்னா எல்லாரையும் ஜெயிக்கணும், எல்லாரையும் கட்டுப்படுத்துறதுனால கொஞ்சம் தாண்ட ஒரு விஷயம் ஒரு படி மேல இருக்கும். அப்பதான் கட்டுப்படுத்த முடியும் அவளுக்கு. அந்த மாதிரி ஒரு தடை அவளுக்கு. இந்த ஜாதி ஜீன்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஜீன்ல அது ஒட்டின்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு தன்மையா இருக்கிறதுனால ரோஷம். இப்படி என்ன கேவலப்படுத்திட்டாளே, அவமானப்படுத்திட்டாளே, அப்பா படியில நான் உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டாளே, அடிபட்ட நல்ல பாம்பு மாதிரி சீரிண்டு வரும். இப்படிதான் வர்ணிக்கிறார் சிதபிரமா. அடிபட்ட நல்ல பாம்பு மாதிரி குழந்தை சீரிண்டு மூச்சு விட்டுட்டே போனா ஓன அழுது. அது இந்த துக்கத்துல கண்ணீர் ரொம்ப சூடா வரும். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, துக்கத்துல வர கண்ணீர், பிரேமையில வர கண்ணீர், பயத்துல வர கண்ணீர், ஆனந்தத்துல வர கண்ணீர், எல்லாத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நிறைய சிரிக்காத அழுத அப்படின்னா, நிறைய சிரிக்க கண்ணு தானா தண்ணி வந்துடும். அது அழகுன்னு அர்த்தமே இல்லை. அவர் அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும். நிறைய சிரிக்கப்படாது, அப்புறம் ரொம்ப அழுத அப்படின்னு. அது என்னடான்னா, ரொம்ப சிரிச்சா போச்சு, நமக்கு என்னமோ அம்பு வந்துடும், பிரச்சனை வந்துடும், கஷ்டம் வந்துடும், அழுதுண்டே இருக்கும். அப்படி அர்த்தமே கிடையாது. நிறைய சிரிக்க கண்ணுல தண்ணி வரும்னு அர்த்தம், அவ்வளவுதான். நிறைய சிரிச்சா அழுகவன் நிறைய விஷயங்கள் அபத்தமா உளறிட்டு இருக்கும். இதுக்கு மேல அபத்தப்படுத்தவே முடியாது வாழ்க்கை, அவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்கும். அந்த மாதிரி இவனுக்கு அந்த ஜீன்ல அந்த தன்மை இருக்கு. ஓன்னு அவரால் கொதிக்க வரணும், கண்டு தண்ணி வந்த வேகம். என்ன இப்படி சொல்லிட்டாளு, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு யாருமே இல்லையா, அனாதையா, இத்தனை பெரிய சபையில என் அப்பா மடியில உட்கார சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லையா, அப்பாவே ஏக்கமா பாக்குற, அப்பாவும் ஒண்ணும் சொல்லாது. பெரிய அடி, 5 வயசு குழந்தைக்கு நிஜமாவே மனசு சுக்குநூறா உடஞ்சு போற அடி. சாதாரணமா அம்மா தள்ளினா அப்பா தூக்கி வச்சுப்பா, அப்பா தள்ளினா அம்மா தூக்கி வச்சுப்பா, இப்படிதான் குழந்தைகள் அங்கங்க ஓடிட்டு கிடக்கும். 2 பேருமே சொல்லிட்டா, யாருமே இல்லைன்னா அதுக்கு பெரிய வலி. அது அந்த 5 வயசுல நிஜமாவே பெரிய வலி. அந்த மாதிரி இருக்கும்போது அழுதுண்டே ஓடுறது. அதுக்குள்ள சுனிதிக்கு யாரோ அந்த விஷயத்த சொல்லிட்டா. அவள் பார்த்தா, பிரபு இந்த குழந்தைய நான் சமாதானப்படுத்தணும்டா, இது என்ன சொன்னா சமாதானமாகும் அப்படின்னு சொல்லவை. எந்த காரணத்தை கொண்டு இந்த குழந்தைய நான் கெடுத்துடப்படாது. அவ ஆவேசப்படலை. சுனிதி ஜெயிச்சு அவ குழந்தைய ஜெயிக்க வச்சேன்னா ஆவேசப்படலை. அது மாதிரி குந்தியும் ஜெயிச்சான ஆவேசமே படலை. ஒரு வருஷம் கொடுக்கன்னு எந்த சபையில போய் கத்தவே இல்லை. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன், ஏன் குழந்தைகளை போட்டு துரியோதனம் படுத்துறான், ஒரு இடத்துலயும் அவன் நின்று கேட்கவே இல்லை. சாதாரணமாவே திருதராசன் காண்டாக்கள் ரொம்ப மரியாதையோட பழகின்றது. அவள் நல்லாவே தெரியும். இவாளே பிளான் பண்ணிதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா, இவா பிள்ளைக்கு இவாளே இடம் கொடுத்துருக்கா, எல்லாம் நன்னா தெரியும். ஒரு இடத்துல கூட குந்தி ஆவேசமே படல. பகவான் நாம ஜபம் சொல்லிட்டு இருந்தா, பகவானை நம்பிட்டு இருந்தா, அதனால ஜெயிச்ச. ஆவேசப்படுறதுனால நிச்சயமா பிரயோஜனமே இல்லை. எங்க ஆவேசப்படணும், எவ்வளவு அளவு, எல்லாமே இருக்கு. சும்மா ஆவேசமே இல்லாம இருந்தாலும் தப்பு. ஆவேசமே இல்லாம இருக்கும். எந்த இடத்துல ஆவேசப்படணும் அந்த இடத்துல ஆவேசப்பட்டு ஆகணும். பயமுட்டு பாம்பு நல்ல பாம்பு சீரிக்கு ஆகணும். அதிகம் பார்த்திருக்கேன் சில சந்தர்ப்பங்கள்ல.
அம்மா அப்படி கோபம் வர மாதிரி காட்டுவா, நடுங்கி இருக்க முதல்வரெல்லாம் பார்த்துட்டு அம்மா கோபம் வருமா அப்படின்னு. ஆனா அவ போனதுக்கு வேண்டது சாதாரணமா இருப்பா. எப்படின்னு சீரி காட்டினு அவ்வளவுதான் அப்படின்னு. தெரியணுமோன்னு அவளுக்கு தெரியணும் இல்லையா அப்படின்னு. யாராவது இந்த நேரத்துக்கு வரையில சொல்லிட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டா வந்துட்டு சாதாரணமா திருச்சி பேசணும், வந்ததுக்கு ஒரு மன்னிப்பு சொல்ல மாட்டா. அப்படின்லாம் பண்ண அம்மா ரொம்ப கோபம் வந்துடும். கல்யாணத்துக்குலாம் சரியான நேரத்துக்கு போவாளா? சினிமா தியேட்டருக்கு டிக்கெட் 2:30 மணிக்கு படம்னா 2:30 மணிக்கு போவாளா? 2:15 அப்படியே புரியாமலே கேட்பா. அதான் பெரிய யோசனை. நேரே ஏன் லேட்டா கேள்வி கேட்க அப்படி கேட்டா பரவாயில்லையா? ஆனா அப்படி கேட்டா தோற்று போயிடுவோமே. யோசனை வராது. ஏன் அப்படி கேட்கறா? இப்படியே முடிச்சுட்டு பா திருன்னு இல்லையா? அதெல்லாம் கரெக்டா போயிடுவோமே. அப்படியா? எல்லாம் ரொம்ப அழகா சமத்தா விடலாம். அதுக்கெல்லாம் கரெக்டா போயிடுவோம். அவளே வாழ் விட்டு மாட்டுவா. சமத்தா எல்லாம் கேட்டு வருவா. அப்படியா? இன்னைக்கு எத்தனை மணிக்கு இங்க வரதா சொன்ன? மணி இப்ப 2:15 அப்படின்னு அம்மா. அப்புறம் ஓ நம்மளதான் திட்டுவா போல இருக்கு. அது நம்மள திட்டுவானே தெரியாம திட்டுவோம். சரியா? அதேமாதிரி இது ஒரு பெரிய குத்தமான அப்போ ஒரு ஆவேசம் காட்டுவான். பயங்கரமா இருக்கு. நிஜமாவே பார்க்க வேண்டாம் சொல்றேன். இந்த ஆவேசத்தை பார்க்கணும். அம்மாவுடைய வார்த்தைகள் முகம் வாய முடிஞ்சு சமயத்துல அந்த குழந்தைகளை ரொம்ப ஏடாவிடம் எடுக்கிறது. அப்பா அம்மா குழந்தைகளை ரொம்ப ஏடாவிடம் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் நான் பார்வை பாப்பா சப்தனாடி அடிஞ்சு முடிஞ்சு நிஜமாக. ஆனா சாதாரண சீரி காட்டுவான். கோபம் சதிக்கிறது சாபம் அப்படி கிடையாது. ஒரு பார்வையில அந்த தப்பு பண்றோம் வச்சுக்கலாம். சரி அப்படின்னு போயிட்டே இருப்பான். எதாவது தப்பு பண்ணிட்டோம், நம்ம சொல்லபடி செய்யல, நம்ம இஷ்டப்படி ஆடுறோம் அப்படின்னா சரி அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சுருக்கா. ஏதாவது விஷயம் சொன்னா இப்படி கேட்டுப்பா. அப்படியா சரி அப்படின்னு போயிடுவா. விஷயம் சொன்னா கேட்டுட்டா அவ்வளவுதான். நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த, பர்மிஷன் கேட்கல, அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு. பர்மிஷன் கேட்டா கதை வேற, இன்ஃபர்மேஷனா சொன்னா ஓ அப்படியா நான் ஏன் கேட்கணும், கேட்க மாட்டேன் சொல்றியா, சரி கேட்டுக்கிறேன், கேட்டாச்சு அதுக்கு போட்டாச்சு. உனக்கு என்ன நான் கேட்கணும் அவ்வளவுதானே. கேட்டாச்சு, இந்த காலத்துல வாங்கி இந்த காலில் விட்டாச்சு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நீ கேட்க சொல்றேன் கேட்டுவிட்டேன். ரொம்ப கஷ்டம். பக்கத்துல இருந்து பார்த்ததுனால தெரியும் சொல்றேன். சரியா? அப்புறமா ஓஹோ அப்புறம் நீங்க ஒண்ணுமே சொல்லி நீ கேட்க சொன்ன கேட்டேன், நீ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வந்து பண்ணிட்டேன்னு சொன்ன பிறகு நான் என்ன சொல்றது? பண்றதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கணும் இல்லையா அப்படின்னு. சரியா சொல்ல, பண்றது முன்னாடியே கேட்டுதான் சொல்லுவோம், வழி காட்டுவோம். நீ எல்லா வழியும் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டேன் ஒன்னும் நடக்கவே அப்படின்னா முன்னாடியே கேட்டுதான் வழி சரியா இருந்திருக்கும். உன் தோன்றதெல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியில ஒண்ணுமே இல்லைன்னு அப்படி வருவியா? ஆரம்பத்தே வர வேண்டியதானே. ரொம்ப அது இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி எல்லாரையும் அப்படி சொல்ல மாட்டான். சில பேர் தெரியாது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பா, ஐயோ இப்படி பண்ணப்படாதுப்பா, முன்னாடி இப்படி பண்ணா நல்லது அப்படி. அப்புறம் அழகா குழந்தை மாதிரி சொல்லி தருவா. 2 தடவை 3 தடவை சொல்லி தருவா. ஃபாலோ பண்ணோம்னா அடுத்த விஷயம் சொல்லி தருவா. இல்லையா அங்கேயே அப்படியே சரி நிறைய நாமஜம் பண்ணு, பக்தி பண்ணு, அவ்வளவுதான். போன வச்சிருவோம். போன வச்சிருவாரு நேர பேசாரு கவனிக்கலாம். சரியா விஷயம் சொல்றபடி அப்படியே நடத்தின்னு இருக்கோம் அப்படின்னா அடுத்து சொல்லிட்டே வருவோம். இல்ல சும்மா கேட்கிறோம், அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ணலன்னா சொல்ல மாட்டோம். அப்படியா சரி. ஆனா அது மட்டும் சொல்லுவோம், நாமஜம் பண்ணு, பக்தி பண்ணு, பகவான் இருக்கா திடமான உண்டு. இந்த வார்த்தையில எல்லாருக்கும் சொல்லுவாங்க பொதுவா. அந்த மாதிரி ஆவேசம் இல்லாத ஒரு நிதானம். அதனாலதான் எத்தனையோ பேர் அடியன் பாருங்க திரும்ப அம்மா எடுத்து சண்டை போட்டுலாம் போவா, திரும்ப வருவான். அனுபவம் நானும் நிறைய சண்டை போடுறதுனால தெரியும் சொல்லி அது தெரியா தெரியும் புரிய வைப்பா. அந்த மாதிரி இந்த சுனிட்டு ஏன் அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா பகவத் தியானம். சான்ற ஒண்ணு முன்னாடி வச்சுட்டு ஒரு முடிவு எடுத்தோம்னா ஏடாகுடமாகத்தான் வரும். நான் இல்லேன்னு ஓடம் தள்ளிட்டு பரமாத்மாவை முன்னாடி வச்சு ஒரு முடிவு எடுத்தேன்னா ஜெயிக்கலாம். இதுதான் வாழ்க்கிறார். சுனித்தி ஜெயிச்சா அப்படின்னா பகவானை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுத்தோ, குழந்தைக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுத்தோ, இது எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சமாளிக்கிறது எல்லாரும் என்ன சமாளிப்போம், கவலைப்படாத, அவளுக்கு இப்படிதான் வேற வேலை இல்லை, சிட்டுவா அதாடுறா குழந்தை, அம்மா உனக்கு ஏதாவது சாக்லேட் தானே பிஸ்கெட் அது என்ன பண்ணுவோம், அந்த புத்திய வேற விஷயங்கள்ல எடுத்துட்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணும். பல சந்தர்ப்பங்கள்ல இது என்ன ஆகுறதுன்னா குழந்தைகள் ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா அதுல இருந்து தப்பிச்சு புத்தியை மாத்தி எடுத்து தான் முயற்சி பண்றோம். நம்ம தான் கெடுக்கணும். இதுல இருந்து டைவர்ட் பண்ணி எடுத்துட்டு போய் அதை மாத்திட்டோம்னா அதுக்கு அதனுடைய தன்மை புரிய மாட்டேங்கிறது. சரியா தப்பா ஏன் நடந்ததுன்னு அதுக்கு புரிய வச்சோம்னா சரியா இருக்கும். நம்ம என்ன பண்றோம், அதோ பாரு காக்கா பாரு, அதோ பாரு டிவி பாரு ஏதாவது போட்டு கொடுத்துரு. அப்ப என்ன ஆகுறதுன்னா அது எப்பெல்லாம் மைண்ட்ல ஏரோகிரம் வருதோ அப்பெல்லாம் டிவி பார்க்கணும். அதுக்கு எப்படி பழக்கம், அதாவது நம்ம முக்கால் சமயத்தை பார்த்தோம்னா புத்திய அந்த பிரச்சனையை எடுத்துட்டு வெளில ஓடுறதுக்கு தான் தயாரா இருக்குமே ஒழிய அதை நின்று பார்த்து இது இவ்வளவுதான் பிரச்சனை, இது இப்படி உடச்சி எரிஞ்சுட்டா போதும், இந்த பிரச்சனைக்கு இவ்வளவுதான் காரணம் சரியா பார்த்தோம்னா அது பிரச்சனையே இல்லை. நம்ம அதுல இருந்து தப்பிச்சு ஓட 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 அது இன்னும் பூதாகரமா இருக்கு, இன்னும் பயங்கரமா பண்றது.
இதை சரியா எப்படி அணுகணும்னு பார்க்கணும். அதுக்கு பகவத் தியானம். சும்மா இல்ல இத்தனையும் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா சுகபிரம்ம மகர்ஷி கதையை முடிச்சிருக்க முடியாது. சுனித்தி ஞானம் பண்ண அவ்வளவுதான். விஸ்தாரம் பாகவதம் அவன் நினைக்க 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 உள்ளுக்குள்ள கோடி 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 விஷயங்கள் ஸ்வயம் புரிக்கும். அதை மட்டும் நன்மையா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சொல்லி தியானம் பண்ற குழந்தை அப்படி வரான், 5 வயசு குழந்தை இந்த மாதிரி துக்கம் வந்துடுத்து, என்ன சமாதானம் சொன்னா இந்த துக்கம் அவன் சாகர வரைக்கும் அவன் மனசுல இருக்கவே படாது. இந்த துக்கமே இல்லாம இந்த குழந்தை ஜெயிக்கணும். இனிமேல் எந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் இது ஒரு விஷயம் இல்லை, அவன் தூக்கி போடும். அப்படி சிந்தனை மனுஷன்.